வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் விதத்தில் யோகா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி தெரிவிக்கும் யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்குகிறது. தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் விதத்தில் யோகா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 21ஆம் தேதி 10வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் பல கலாச்சாரங்கள் மற்றும் நிலப்பரப்புகளை ஒன்றிணைக்கும் விதத்திலும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் உடல் நலம் பேண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனதிற்கு அமைதி தருவதுடன் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள யோகா உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக யோகாவின் சில ஆசனங்கள் மூலம் எப்படி உடல்நலம் பேண முடியும் என்ற காணொலி காட்சியையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்தும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று காலை பொறுப்பேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வளர்ச்சியை முக்கியப்படுத்தும் அரசு மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது என்று கூறினார். உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை மேற்கொள்ளும் விதத்தில் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மத்திய ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று இரு துறைகளுக்கும் அமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பின்னர் பேசிய அவர், சாதாரண மக்களின் பயணத்தில் மிக முக்கியமாக திகழ்வது ரயில்வே துறை என்றும் அதனை மேலும் மேம்படுத்தும் விதத்தில் நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் அவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு அத்துறையின் இணையமைச்சர் திரு எல் முருகன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக திரு எல் முருகன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு செல்வதற்கு தமது துறை பெரும் பங்களிக்கும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்த அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார், கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் தங்களது பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டனர். இதேபோல பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்களும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு பெருவாரியான வெற்றி கிடைத்திருப்பதை அடுத்து மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் யாத்திரை இன்று முதல் தொடங்குகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 403 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற உள்ளது. ரேபரேலி மற்றும் அமேதியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று பிற்பகலில் பிரச்சாரத்தை தொடங்குகின்றனர். வரும் சனிக்கிழமை வரை இந்த யாத்திரை நடைபெறுகிறது. இந்த யாத்திரையில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு அஜய் ராய், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 6 இடங்களும் சமாஜ்வாதி கட்சிக்கு 37 இடங்களும் கிடைத்தன. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள்கள் வெளியானது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வில் என்ன நடந்துள்ளது என்பது குறித்து உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்த வழக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 3 கோடி வீடுகளை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை 4 கோடியே 21 லட்சம் வீடுகள் கடந்த 10 ஆண்டுகளில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்.
என் பேரு கோகிலா, நான் செவாப்பேட்டையில இருந்து வந்திருக்கிறேன். நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு மோடிஜி வீடு கட்டும் திட்டம் கொடுத்திருக்கிறாரு. அது நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வீடுங்கிறது ஒரு கனவா இருந்தது. நம்ம நடுத்தர மக்களுக்கு மோடிஜி நம்மளுக்கு கனவு நினைவா படுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நமது பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று முதலில் 3 கோடி ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே போன்ற நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த வாய்ப்பினை பெறுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். அதேபோல் கட்டுமான தொழிலாளர்கள் அவளுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி புதிய விமான முனையம் இன்று முதல் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 1112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முனையத்தை கடந்த ஜனவரி 2ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இன்று காலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து வந்த முதல் விமானம் புதிய முனையத்தில் தரையிறங்கியது. இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். காலை 6 மணி முதல் புதிய முனையம் செயல்பாட்டுக்கு வந்ததை அடுத்து சென்னையிலிருந்து முதல் விமானமாக இண்டிகோ விமானம் புதிய முனையத்தின் ஓடுதளத்தில் தரையிறங்கியது. இதனை வரவேற்கும் விதமாக வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்றனர். விமான நிலையத்தில் புதிய முனையத்திற்கு வந்த விமான பயணிகளை திருச்சி விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணி பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் வரவேற்றனர். விமான நிலையத்தின் புதிய முனையமானது 75,000 சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தின் ஆண்டுக்கு 44.50 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய புதிய முனையத்தின் 1 மணி நேரத்திற்கு 3480 பயணிகளை கையாள முடியும். புதிய விமான முனையத்தின் உள்ளே செல்லும் பயணிகளை சோதனையிடுவதற்காக 44 இமிகிரேஷன் கவுண்டர்களும் அதேபோன்று வெளியே செல்லும் பயணிகளுக்கு 60 இமிகிரேஷன் கவுண்டர்களும் என மொத்தம் 104 சோதனை கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளுடன் வருவதற்கும் தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் 100% முடிவடைந்து தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருச்சியிலிருந்து செய்தியாளர் கதிரவன். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர் அரசின் பல்வேறு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதுபோன்ற மக்கள் நலத்திட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பிற மாவட்ட ஆட்சியர்களுடன் வரும் 13 மற்றும் 15ஆம் தேதிகளில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அறிவித்துள்ளார். மாணவர்கள் தங்களின் பல்வேறு கல்விக் கட்டணங்களை செலுத்துவதற்காக இதுவரை 1 லட்சம் ரூபாயாக வழங்கி வந்த கல்விக் கடன் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என கருதி இந்த கடன் வழங்கப்படுகிறது. கல்வி கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பிச் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடைபெற்று வரும் சண்டையை முடிவு கொண்டு வரும் விதத்தில் அமெரிக்கா அளித்துள்ள முன்மொழிவுக்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணைக்கைதிகளை விடுவிப்பது என்றும் அதேபோல இஸ்ரேல் ராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவிற்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள 15 நாடுகளில் 14 நாடுகள் ஒப்புதல் வழங்கியுள்ளன. இதில் ரஷ்யா நடுநிலை வகித்தது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் போர்ட்லாந்து தடகள ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 5000 மீட்டர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. தோஹாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு மணி 9:15க்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் விதத்தில் யோகா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நன்றி தெரிவிக்கும் யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்குகிறது. தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வரும் கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.